Dear friends, welcome. So last video வந்து என்ன நம்ம பார்த்திருந்தோம்னா flat belt drives வந்து பார்த்திருந்தோம். சரியா, flat belt drives வந்து என்ன, அதோட டைப்ஸ் வந்து என்னென்ன, அதுக்கப்புறம் அதுல வந்து டிசைன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். சரியா, இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா டிசைன் ஆஃப் V belt drive வந்து பார்க்க போறோம். So V belt drive னா நமக்கு வந்து தெரியும், shape of the belt வந்து நமக்கு வந்து என்ன V shape வந்து இருக்கும். So V belts are mostly used in factories and workshop where a great amount of power is required to be transmitted from one pulley to another when two pulleys are very near to each other. In case of flat belt driveல வந்துன்னா நமக்கு distance between the pulleys வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். பட் இங்க வந்து என்ன, when distance வந்துன்னா distance between the pulleys வந்து நமக்கு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த கேசஸ்ல வந்துன்னா V belt drive தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். So V-belt drives are V-belts are made of fabrics and cords molded in rubber and covered with fabric and rubber. These belts are molded in trapezoidal shape. So shape of the belt வந்து நமக்கு வந்து trapezoidal shape வந்து இருக்கும். The angle of V-belt வந்து நமக்கு வந்து usually 30 degree to 40 degree வந்து இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் வந்து the power is transmitted by wedging action between the belt and V groove in the pulley. So நமக்கு வந்து பவர் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா நமக்கு வந்து புள்ளியில இருந்து நமக்கு வந்து V groove வந்து இருக்கும். So beltல நமக்கு வந்து trapezoidal shape இருக்கும். So that நமக்கு வந்து by means of wedging action நமக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆக போகுது in case of V belt drive. So இதான் வந்து V belt. So இது வந்து cross section of V belt. So inner cross section வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து first வந்து inner layerல வந்து ரப்பர் இருக்கும், அதுக்கடுத்து வந்து cords இருக்கும், then fabric, அதுக்கடுத்து அவுட்டர் லேயர்ல வந்து நமக்கு வந்து ஃபேப்ரிக் அண்ட் ரப்பர் கவர் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னர்ல வந்து ரப்பரு, அதாவது பாட்டம் லேயர்னா நமக்கு வந்து ரப்பர் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து கார்ட்ஸ் இருக்கும், தென் ஃபேப்ரிக் இருக்கும், தென் அவுட்டர்ல வந்து ஃபேப்ரிக் அண்ட் ரப்பர் கவர் வந்து இருக்கும். ஸோ இது வந்து V groove புள்ளி. ஸோ இந்த V grooveல வந்து நமக்கு வந்து புள்ளியில வந்து நமக்கு வந்து V groove வந்து இருக்கும். ஸோ இதுல தான் வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன இந்த V belt வந்து நமக்கு வந்து சீட் ஆக போகுது. சரியா, ஸோ நமக்கு வந்து என்ன V groove அண்ட் V belt வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ணணும். So இதான் வந்து V belt drive ஓட cross section. So first வந்து outer protective layer. So அது வந்து first வந்து outer protective layer. So outer protective layer என்ன, it is made up of fabric cover and then rubber. சரியா, so fabric and rubberனால நமக்கு வந்து mix ஆகி நமக்கு வந்து outer protective layer. So second வந்து tension section. So இங்க வந்து synthetic rubberால நமக்கு வந்து மேட் ஆயிருக்கும். So அது வந்து எதுக்கு அந்த மாதிரி இது பண்ணிருக்கோம்னா பெல்ட் வந்து நமக்கு வந்து பெண்ட் ஆகும்போது ஸ்ட்ரெச் ஆகும்போது நமக்கு வந்து இது பண்ற காரணம் வந்து சிந்தட்டிக் ரப்பர் காம்பவுண்டால இது பண்ணிருக்கும். தேர்ட் வந்து கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸ் அப்படின்றதுனா நமக்கு வந்து என்ன வயர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சிந்தட்டிக் ஃபைபர் கார்ட்ஸ் கேரி தி பவர். ஸோ இதான் வந்து மெயின் இது வந்து என்ன, இட் கேரிஸ் தி பவர். ஸோ லாஸ்ட் வந்து கம்ப்ரஸர் செக்ஷன். ஸோ கம்ப்ரஸர் செக்ஷன்ல வந்து என்ன, இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிந்தட்டிக் ரப்பர் டு சப்போர்ட்ஸ் இந்த கார்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. அண்ட் தென் வந்து கம்ப்ரஸ், இந்த பெல்ட் வந்து பெண்ட் ஆகும்போது நமக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ வந்து என்ன, ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் ப்ரொடெக்டிவ் லேயர், நெக்ஸ்ட் வந்து டென்ஷன் செக்ஷன், நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்ன நமக்கு வந்து கார்ட்ஸ், ஃபோர்த் வந்து நமக்கு வந்து கம்ப்ரஷன் செக்ஷன். ஸோ கீழே இருக்க லேயர் வந்து ரப்பர் பெல்ட், அடுத்து வந்து அடுத்து வந்து கார்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து சிந்தட்டிக் ஃபைபர். தேர்ட் வந்து அவுட்டர் இது வந்து சிந்தட்டிக் ஃபைபர். ஃபோர்த் வந்து ஃபேப்ரிக் பிளஸ் ஃபைபர் ரப்பர் கவர். ஓகே, ஃபேப்ரிக் பிளஸ் ரப்பர் கவர். So next வந்து V belt drive nomenclature. So nomenclature வரும்போதுனா இதெல்லாம் நமக்கு வந்து trapezoidal section. சரியா, so trapezoidal section நமக்கு வந்து V belt ஓட trapezoidal section. இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து nominal top width. அதாவது nominal top width அப்படின்றதுனா it is the top width of the trapezoidal outlined on the cross section of the belt. So இந்த இதுதான் என்னன்னா இந்த trapezoidal ஓட டாப் வித் தான் வந்து என்னன்னு சொல்றோம், W அப்படின்றது வந்து சொல்றோம். இந்த trapezoidal செக்ஷனோட டாப் வித் தான் என்ன சொல்றோம்னா W அப்படின்றது வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நாமினல் ஹைட். ஸோ இட் இஸ் த ஹைட் ஆஃப் தி ட்ரெபிசியம். இது வந்து T அப்படின்றது வந்து என்ன, நாமினல் ஹைட். இட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி ட்ரெபிசியம். இந்த ஹைட் ஆஃப் தி ட்ரெபிசியம் வந்து என்னன்னு சொல்றோம்னா நாமினல் ஹைட் அப்படின்றது வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பிட்ச் வித். ஸோ பிட்ச் வித் அப்படின்றது வந்து width of the belt at its pitch zone. ஸோ இதான் இதுதான் பிட்ச் லைனு. ஸோ இந்த பிட்ச் லைனுக்கு வந்து என்ன, அதோட வித் மெஷர் பண்ணா அதை வந்து பிட்ச் வித் WP. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாமினல் டாப் வித் W, அதாவது வித் ஆஃப் தி டாப் ஆஃப் தி ட்ரெபிசியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாமினல் ஹைட். ஸோ வந்து ஹைட் ஆஃப் தி ட்ரெபிசியம். நெக்ஸ்ட் வந்து பிட்ச் வித், அதாவது பிட்ச் லைன்ல வந்து நம்ம வந்து வித் மெஷர் பண்ணா அது வந்து பிட்ச் வித்.
So next என்னன்னா angle of belt. So angle of belt ன்றதுனா it is represented by A. Usually என்னன்னா it 30 to 40 degree வந்து இருக்கும். So angle of belt ன்றதுனா நமக்கு வந்து usually 30 to 40 degree வந்து இருக்கும். So என்னன்னா the power is transmitted by wedging action between belt and the V groove. So நமக்கு வந்து புள்ளியில வந்து நமக்கு வந்து V grooves இருக்க போது நான் வந்து என்ன பெல்ட்ல நமக்கு வந்து என்ன ட்ரெபிசாய்டல் செக்ஷன் இருக்க போது. ஸோ வந்து என்ன இந்த ட்ரெபிசாய்டல் செக்ஷன் வந்து நமக்கு வந்து V grooves வந்து நமக்கு வந்து ஃபில் ஆகி நமக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆக போகுது. ஓகே, ஸோ அதனால இந்த ட்ரெபிசாய்டல் செக்ஷன் வந்து என்னன்னா நமக்கு வந்து பவர் எக்ஸ்டெண்ட் பண்ணனா அதுதான் வந்து ஆங்கிள் அப்படின்றது வந்து சொல்றோம். இந்த ட்ரெபிசாய்டல் செக்ஷனை வந்து நம்ம வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணனா ஸோ அதான் வந்து ஆங்கிள் அப்படின்றது சொல்றோம். அதோட யூஷுவல் ஆங்கிள் வந்து 30 டிகிரி டு 40 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் வி பெல்ட். ஸோ நமக்கு வந்து டைப் ஆஃப் வி பெல்ட் வந்து டோட்டலா வந்து 5 டைப்ஸ் இருக்கு. டைப் ஏ, பி, சி அண்ட் சி, டி அண்ட் இ. ஓகே, ஸோ டைப் ஆஃப் பெல்ட் வந்து ஏ, பி, சி, டி அண்ட் இ. ஸோ ஒன்னுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதுனா கிராஸ் செக்ஷன் நமக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ கிராஸ் செக்ஷன்ன்றது முதல்ல நமக்கு வந்து வித் வந்து டிஃபர் ஆகும், திக்னஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதே மாதிரி வெயிட் வந்து நமக்கு வந்து டிஃபர் ஆகும். இன்னொன்று வந்து பவர். ஸோ ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு பவர் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிராஸ் செக்ஷனுக்கு வந்து 0.7 to 3.5 கிலோவாட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிராஸ் செக்ஷன் டைப் ஏ பெல்ட் வந்து யூஸ் பண்ணோம். அடுத்தது 7.5 to 75 கிலோவாட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிராஸ் செக்ஷன் பெல்ட் வந்து சி டைப் கிராஸ் செக்ஷன் பெல்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பவர் பொறுத்து நமக்கு வந்து என்ன கிராஸ் செக்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் செக்ஷன் ஆஃப் பெல்ட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் புள்ளியோட டயாமீட்டர், சரியா, அதாவது மினிமம் புள்ளியோட டயாமீட்டர் அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ஸ்மாலர் புள்ளி பேஸ் பண்ணி வந்து என்ன நம்ம வந்து டைப் ஆஃப் பெல்ட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அதாவது எதர் டயாமீட்டர் ஆஃப் த புள்ளி பேஸ் பண்ணி நம்ம வந்து டைப் ஆஃப் பெல்ட் வந்து சூஸ் பண்ணுவோம். ஆர் பேஸ்ட் ஆன் தி பவர் வந்து என்னன்னா டைப் ஆஃப் பெல்ட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் வி பெல்ட் டிரைவ் ஓவர் flat belt drive. So power transmitted is more due to wedging action in the grooved pulley. V belt is more compact, quiet and shock absorbing. The drive is positive because slip is negligible. நமக்கு வந்து flat belt driveல இருந்தா நமக்கு வந்து slip பண்ற loss வந்து இருக்கும். இங்க வந்து நமக்கு வந்து slip வந்து negligible. So next வந்து it has a high velocity ratio. Okay, அதுக்கப்புறம் வந்து V belt drive can operate in any position. அதாவது horizontal, vertical and inclined position. Any position இருந்தாலும் நம்ம வந்து V belt வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்டிபிள் V belts வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மோர் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம வந்து அக்யர் பண்ண முடியும் V belt driveல. Next என்னன்னா disadvantages of V belt drive over flat belt drive. So first என்னன்னா it cannot be used with large center distance. நமக்கு வந்து in case V belt drive வந்து நம்ம வந்து large center distance யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து V belt ஓட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் புள்ளி டிசைனுமே இருக்கு. ஸோ புள்ளி டிசைன் பண்றப்ப வந்து ஸோ லார்ஜ் சென்டர் டிஸ்டன்ஸ்க்கு அப்படின்றப்ப வந்து புள்ளியோட இது வந்து நமக்கு வந்து லார்ஜர் டயாமீட்டர் புள்ளி வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி லார்ஜர் டயாமீட்டர் புள்ளி யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காஸ்ட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்மாலர் சென்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்னன்னா we go for the V belt drive. Larger center distance வந்து என்னன்னா we go for the flat belt drive or rope drive. So next one, it is not durable because bending stress is more. Next one, V belt is subjected to certain amount of creep. Therefore, it is not suitable for constant speed application and timing devices. Next one, V belt efficiency is less than that of flat belt efficiency. Next one, construction of V grooved pulley is complicated and costlier compared with the flat belt pulley. நமக்கு வந்து நம்ம வந்து V grooved pulley நமக்கு வந்து டிசைன் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது வந்து நமக்கு வந்து complicated compared with the flat belt pulley. Okay, so these are the advantages and disadvantages of the V belt drive over flat belt drive. So இந்த வீடியோல வந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு V belt driveனா வந்து என்ன, ஸோ அதோட நாமென்க்ளேச்சர் வந்து பார்த்திருக்கோம். ஸோ இதுல இருந்து ஏதாவது டவுட் இருக்கா, கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா வந்து நீங்க வந்து மெயில் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து இந்த நோட்ஸ் வந்து PDF டவுன்லோட் பண்ணோம்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுல இருந்து என்ன நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.